ஹாய், இன்னைக்கு வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு கவுண்டர் டாப் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஓடிஜி வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ஆஃபரில் அது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப கரெக்டாக வந்து தப்பாக ஆர்டர் போட்டுட்டோம். என்ன அப்படின்னா 9 லிட்டரோட ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே பார்த்தோம். பட் சைஸ் மட்டும் வந்து தப்பாக பார்த்து இது ஓகேன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வந்துருச்சு. பட் ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது இதுக்கு. ஸோ வேறு என்ன பண்ணுறது, வச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பில் எங்கே வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இந்த கார்னரில் இருந்த ஷெல்ஃப் எடுத்து அந்த கார்னர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு ஷெல்ஃபில் இந்த கிராசரிஸ் எல்லாமே இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். பிளாஸ்டிக் ஷெல்ஃப் வந்துட்டு வாங்கி 1 இயர் ஆச்சு. இதுதான் இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க அத்தனை பாத்திரத்தையும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேயுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஓடிஜிக்கும் ஃபைனலாக வந்து பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அந்த கார்னரில் இருந்த ஷெல்ஃப் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து குக் பண்ணி முடிச்சா மீதி எல்லாமே அங்கே வச்சுருவேன். அண்ட் இந்த ஓரம் வந்து ஸ்டவ் பக்கத்தில் அப்படியே வந்து ஓடிஜி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.